டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் இந்த சத்துணவு மையங்களில் வேக்கன்சி வந்து இருக்குது. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சமையல் உதவியாளர். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 4. இது நேரடி நியமனமாக தான் ஆள் வந்து எடுக்கிறாங்க. இனர் சுழற்சி முறையில் தான் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. இந்த இனர் சுழற்சி முறை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த தகவல் பலகையில் வந்து ஒட்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா http:/www.tirupattur.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ கிடைக்கும்னா ஸ்டார்டிங்கில் 3000 கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3000லேருந்து 9000க்குள்ளே உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து 21லேருந்து 40 வயசுக்குள்ளே பெண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு இது வந்து இனர் சுழற்சி முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 21லேருந்து 40 வரை, எஸ்டி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18லேருந்து 40 வயசுக்குள்ளே உள்ளவங்க, விதவை கணவரால் கைவிடப்பட்டவங்க வந்து 20லேருந்து 40 வயதுக்குள் உட்பட்டவங்க வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை ஃபெயில்னாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தமிழில் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அதான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் கேட்குறீங்களோ, அந்த வேலைவாய்ப்பு கேட்குறீங்களோ, உங்களோட அட்ரஸ்லேருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து 4% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குறைவான பார்வைத்திறன் கம்மியாக உள்ளவங்க, உடல் இயக்கத்திறன் குறைபாடு, தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சரியானவங்க, அந்த ஆசிட் இந்த மாதிரி அதில் பாதிக்கப்பட்டவங்க, கற்றல் திறன் குறைபாடு உள்ளவங்க, விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி எந்த டேட்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படின்னா 25/11/2025 மாலை 5:45க்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தேவையானது வந்து நீங்கள் 10th தான் கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும். எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரீசெண்டாக எடுத்த உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அது, உங்களோட ஊராட்சி, உங்களுடைய மாநகராட்சி, நகராட்சி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேமு, உங்களுடைய நேமு, உங்கள் அப்பா பெயர் அல்லது கணவருடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டான வீட்டோட அட்ரஸ், உங்களோட ரேஷன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய பின்கோட் நம்பரையுமே அதில் வந்து எழுதிருங்க. உங்களுடைய ஊராட்சி என்ன, நகராட்சி என்ன, நீங்கள் உங்களோட கல்வி தகுதி என்ன, குறைந்தபட்சம் 10வது தான் கேட்டிருக்காங்க. அதோட இது வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டாயம் வந்து உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி, வயது கொடுத்துருங்க. உங்களுடைய ஜாதி என்ன, அதோட உட்பிரிவு என்ன, அதையும் எழுதிருங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை. ஆம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குடைய ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவங்க அப்படின்னா அவங்க ஆம் கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ள சான்றிதழுமே நீங்கள் வந்து இணைக்கணும். நீங்கள் வந்து எந்த ஸ்கூலுக்கு வந்து கேட்குறீங்க, இந்த ஸ்கூலுக்கு எனக்கு வந்து ஜாப் போடுங்க அப்படின்னு எந்த கேட்குறீங்களோ அதனுடைய பேரை வந்து இந்த எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு கேட்டிங்களோ உங்களுடைய டிஸ்டன்ஸ், அந்த கிலோமீட்டர் என்னவோ அதை வந்து எழுதிருங்க. உங்களுடைய இடம், நாள், கையொப்பத்தை இங்கே போட்டுருங்க. நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் அப்படின்னா உங்கள் பள்ளி ஸ்கூலோட டிசி, 10th உங்களோட மார்க் ஷீட், பாஸ் ஆர் ஃபெயில் உங்களோட மார்க் ஷீட் இருக்கணும். உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இங்கே இருக்கக்கூடிய இருப்பிடச் சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எது முன்னுரிமை கோருறீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, இல்லை கொரோனானால உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா அது, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விதவியாக ஒரு கணவரால் கைவிடப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா அதுக்குரிய சான்றிதழ் இதெல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த 25ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாரும் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.